Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பயபக்தியோடு கூட எழுப்பி நின்று தேவாதி தேவன் நமக்கு தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம் அகமைகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக தேவாய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்த ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர். அந்த இரக்கம் கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல சுகமும் பலமும் தந்து ஆண்டவரே எங்களை காத்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய சபை மக்கள் யாவரும் சரியான வேளைக்கு கடந்து வரவும் ஆண்டவரே இந்த நாளிலும் அநேக புதிய மக்கள் கடந்து வரவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆராதனையின் ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒரு பகுதியிலும் நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆராதனை வேளையில் எங்களை மறந்து நாங்கள் ஆர்ப்பரிப்போடு கூட ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆராதனை நடத்துகின்ற மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இசைக்கருவியில் வாசிக்கின்ற மகனை ஆசீர்வதித்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவரே தேவரீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் யாவரும் உம்மை நாங்கள் அர்ப்பணிப்போடு கூட தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனை அறிவிப்பில் பகுதி ஆசீர்வதிங்க. காணிக்க வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே காணிக்கையில் தசுவாங்கள் நன்கொடைகளை தந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் தேவைகளை நீங்க சந்திங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே நீர் கொண்டு வர தாசரை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் செவியும் விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அப்பா எந்த சபையிலே ஆண்டவரை செய்து கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து நீங்க பயன்படுத்துங்க. தேவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் சபை நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18 வசனங்கள் 1 முதல் 20 வரை வாசிப்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களில் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது.
கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமது மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாரத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமிறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சத்தத்திற்கு எனக்கு சரி கட்டினார். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உற்சாகத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We welcome you Lord Jesus. Oh, we welcome you Heavenly Father God. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளை கர்த்தரை ஆராதிக்க தயாரா இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நாம் கொஞ்ச நேரம் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே அப்பா, இம்மட்டும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீரே ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய்களை திறந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? Oh, we thank you Jesus. Thank you Heavenly Father God. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we thank you Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்தித்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆண்டவரே அப்பா, எங்களை திக்கட்டோராய் ஆண்டவரே விடாத தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you Jesus. We thank you Heavenly Father God. Hallelujah. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை விடுவித்தீரே ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா நேர் வழியில் ஆண்டவரே அப்பா நடத்தி சென்றீரே ஆண்டவரே. ஓ we thank you Jesus. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா தாங்கிக் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ கரங்களில் ஏந்தி கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் கடன் பிடித்து ஆண்டவரே எங்களை நடத்தி சென்றீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா மாண்டு போன வேளையில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உம்முடைய ஜீவனை தந்து உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus. ஐசாயா 41 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை இந்த காலை வேளை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு முதலாவது பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். Hallelujah. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டே பயமில்லையே.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆமென். ஹalleluya. சொல்லுவோமா பயமில்லை ஆண்டவரே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோட கரங்களை தட்டி we thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை உண்டல்லவா. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வோம், ஆண்டவரே எனக்கு பயமில்லை ஆண்டவரே, ஓ நீர் என்னோடு இருப்பதனால் அப்பா. we thank you Jesus. hallelujah. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஆமென். ஹalleluya. oh we thank you Lord Jesus. எல்லா கவலைகளையும் அப்பாவின் இடத்தில் கொடுத்துவிட்டு உற்சாகத்தோடு அவரை நாம் துதிப்போமா. ஹalleluya. oh we thank you Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேலானவைகளை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தருகிறதான தேவமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. we thank you Lord. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா. ஹalleluya. ஓ அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார். ஹalleluya. ஓ we thank you Lord Jesus. ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ நமக்கு பயமில்லை ஆண்டவரே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே.
உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம அவரை ஆராதிப்போமா? ஓ, நமக்காய் அவர் நம் பட்சத்தில் நிற்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. We thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே என்னை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹalleluya. ஓ, we thank you Jesus. ஓ, அவரை உயர்த்துகிறதான நேரமாய் இருக்கிறது அல்லவா? ஹalleluya. அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ, we exalt your holy name heavenly Father God. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. நாம் அவரை உயர்த்துகிறதான நேரமாய் இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே கணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஓ, we praise you heavenly Father God. ஆண்டவரே இமை பொழுதும் எங்களை கைவிடாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ, எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஏழு குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவரை நாம் ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ, we praise you heavenly Father God. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ, யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து உங்கள் கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கிறதான நேரமாய் இருக்கிறது. ஓ, அவரை உயர்த்துவோமா? ஹalleluya. அவரை உயர்த்த நமக்கு உயர்வு உண்டு அல்லவா? ஹalleluya. அவரை உயர்த்த நமக்கு விடுதலை உண்டு அல்லவா? ஹalleluya. ஓ, we praise you heavenly Father God. ஓ, ஆவியிலே நிறைந்து நாம் அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ, we praise you Lord Jesus. ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, we thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. ஹalleluya. ஓ, we thank you Jesus. We thank you Lord. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. ஹalleluya. கைவிடாத கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். சொல்லுவோமா? இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். ஆமாண்டவரே, இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் கேடகமாய் இருக்கிறீரே. நாங்கள் நம்பும் ஆண்டவரே, துருக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you Lord Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஆராதிப்போமா? Hallelujah. We thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவே. நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவே. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. Oh, we thank you Lord Jesus.
ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, அவர் என் மேய்ப்பராய் இருப்பதன்படியால் நான் தாழ்ச்சி அடையேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போமா, ஆராதிப்போமா. ஹalleluya. Oh, we thank you Jesus. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களில் எம்மை மேய்க்கிறாரே. என்னை மேய்க்கிறீர். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேற்றி திருப்தியாய் நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேற்றி திருப்தியாய் நடத்துகிறீர். நீர் கைவிடா கண்மலை, நித்தமும் காப்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் கைவிடா கண்மலை, நித்தமும் காப்பவரே. சொல்லுவோமா, நீர் கைவிடாத கண்மலை. ஓ ஆமாண்டவரே. ஹalleluya. Yes Jesus. நித்தமும் காப்பவரே, நீர் கைவிடா கண்மலை, நித்தமும் காப்பவரே. பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே. ஓ, விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே எனக்கு பயமில்லை. ஆண்டவரே என் குடும்பம் உந்தன் கையில் இருக்கிறது அப்பா. என் வாழ்க்கை உம்முடைய கையில் இருக்கிறது ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. Hallelujah. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Yes Jesus. என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே, நீர் கைவிடா கண்மலையே, நித்தமும் காப்பவரே. Oh, we thank you Lord Jesus. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க ஆமென். Hallelujah. அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால் எனக்கு பயமில்லை. ஆமென். Hallelujah. அவர் என் தேவனானபடியால் எனக்கு பயமில்லை. ஆமென். என் குடும்பம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென். என் வாழ்க்கை அவர் கரங்களில் இருக்கிறது. ஆமென். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும் ஆமென். Hallelujah. உற்சாகத்தோட இன்னொரு முறை இந்த பாடலை பாடுவோமா. Hallelujah. சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பயமில்லை ஆண்டவரே. Oh, we praise you Lord Jesus. என் குடும்பம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. ஓ, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஓ, விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோமா. ஓ, yes Lord Jesus. We thank you heavenly Father God. ஓ ஆமாண்டவரே, we thank you Jesus. Hallelujah. பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே. இது ஒரு விசுவாச அறிக்கை நேரமா இருக்கிறது அல்லவா? ஓ, விசுவாசத்தோட அறிக்கை செய்வோமா. ஆமென். எஸ் லார்ட். ஹalleluya. ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதினால் எனக்கு பயமில்லை ஆண்டவரே. ஹalleluya. ஓ, என் வாழ்க்கையும் கையில் இருக்கிறது ஆண்டவரே. பயமில்லையே, பயமில்லையே, என் குடும்பம் உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லையே, பயமில்லையே,
என் குடும்பம் உந்தன் கையில், பயமில்லையே பயமில்லையே, என் வாழ்க்கை உந்தன் கையில். உற்சாகத்தோட கரங்களை தட்டி அவருக்கு நம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே காண்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. என் கூக்குரலை கேட்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, அப்படியே கரங்களை தட்டி நாம் அவரை துதித்து ஆராதிப்போம். ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. ஆவியிலே நிறைஞ்சு அவரை ஆராதிக்கிறார். ஓ, நேரமாயிருக்கிறது அல்லவா. ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ, பரிசுத்த உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, வாய்களை திறந்து அவரை துதிப்போம். வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we praise you heavenly Father God. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிங்க. ஓ, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருகிறதான தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஓ, we praise you heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, we thank you Jesus. We thank you heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, வழி செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இருளின் வெளிச்சமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, இருளான பாதைகளில் ஆண்டவரே அப்பா, எனக்கு வெளிச்சமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, we thank you Lord Jesus. ஆண்டவரே, நான் எங்கு போய் படுக்கை போட்டாலும் ஆண்டவரே, அங்கே நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, we thank you Lord Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, we thank you Jesus. We thank you heavenly Father God. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ, we thank you Jesus. We thank you heavenly Father. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Oh, we thank you Jesus. Oh, we thank you Lord. Hallelujah. We thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you Jesus. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த பாடலை பாடி அவரை ஆராதிப்போமா. You are here moving in our midst. I worship you. Worship you. You are here working in this place. I worship you. I worship you. You are here. You are here moving in our midst. I worship you. I worship you. You are here working in this place. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. 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 Oh, we thank you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We thank you Lord. We worship you Heavenly Father God. We thank you Lord Jesus. Oh yes Jesus. Amen. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. You are here touching every heart. I worship you. I worship you. You are here healing every heart. I worship you. I worship you. Soloma, you are here. You are here touching every heart. I
worship you. I worship you. You are here mending every soul. You are here mending every soul. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh yes, Heavenly Father God. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே. Oh, we praise you, Heavenly Father God. Yes, Lord Jesus, that is who you are, Heavenly Father God. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't feel it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. Oh yes, Lord. Hallelujah. Oh Heavenly Father God. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வாய்களை திறந்து சொல்லுவோமா? Waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஓ கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. ஓ எஸ் லார்ட், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வழி செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எனக்காக நீர் செய்த நன்மைகள் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை.
நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. ஆண்டவரே, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் ஆராதிக்கிறோம் அப்பா. We thank you Lord Jesus. நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. சொல்லுவோம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஓ ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வழி செய்பவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்து நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைங்க, எத்தனையோ சூழ்நிலையில் மத்தியில் நம்மளை அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. ஓ அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா. Hallelujah. We praise you Heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh we thank you Jesus. Hallelujah. Oh we praise you Heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமா. யாரும் நிறுத்த வேண்டாம், யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஓ அவரை நாம் துதிக்கிற ஆராதிக்கிற நேரமாய் இருக்கிறது அல்லவா. ஓ அவரை நாம் ஆராதிக்கிற நேரமாய் இருக்கிறது அல்லவா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we praise you Heavenly Father God. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அந்த சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ எங்களை காண்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளிலே உம்முடைய கரங்களை நீட்டுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we praise you Heavenly Father God. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. எங்கள் மேல் அன்பு கூற, எங்களை அரவணைக்க ஆண்டவரே அப்பா, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே அப்பா. we thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ we thank you Heavenly Father God. hallelujah hallelujah. என்னை கண்மணி போல பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ இருள் சூழ்ந்த லோகத்தில் ஆண்டவரே நான் போகும்போது ஆண்டவரே அப்பா நீர் என் வெளிச்சமாய் ஆண்டவரே அப்பா வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ we thank you Jesus. we thank you Heavenly Father God. ஓ we thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலை பாடுவோமா. ஹல்லேலூயா. அவரை நாம் துதித்து ஆராதித்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கை செய்வோம். ஓ we thank you Lord. we thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. we praise you Lord. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரே
சொல்லுமா, கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே, காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே, காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடேன்னு சொல்லுவோமா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. Oh, we thank you, Lord Jesus. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலைகளில் ஆண்டவரே அப்பா, நீர் என்னோடு வந்து நீர் என்னோடு இருந்து ஆண்டவரே அப்பா என்னை தேற்றி நீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. நீர் என்னோடு இருப்பதால் ஆண்டவரே நான் அஞ்சிடேன் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பதினால் மாத்திரம் நான் அஞ்சிடேன் ஆண்டவரே. என்னுடைய திறமை அல்ல அப்பா, என்னுடைய பலம் அல்ல ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. We thank you Jesus. Amen. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். சொல்லுமா, கர்த்தரே கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. என் இயேசு என்னோடு இருக்கிறார். ஓ, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஓ, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அல்லவா. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் அல்லவா. ஓ, we thank you Lord Jesus. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. We thank you Jesus. We praise you Heavenly Father God. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. அலைகள் படகின் மேல் மோதி அடித்தாலும் ஆண்டவரே அப்பா, படகில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே.
எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் என் படகில் இருப்பதினால், நீர் என் வாழ்க்கையில் இருப்பதினால் ஆண்டவரே அப்பா, எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லை அப்பா. ஓ we thank you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. we thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினாரே. அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஓ ஆமென் ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Oh we praise you heavenly Father God. Hallelujah. Oh சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. ஆமாண்டவரே, ஓ நீர் என்னோடு இருப்பதினால், ஓ we thank you Jesus. நீர் என்னோடு இருப்பதினால் ஆண்டவரே. Hallelujah. Amen. We thank you Jesus. Hallelujah. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. என் இயேசு என்னோடிருப்பதா. என் இயேசு என்னோடிருப்பதா. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறதுனால ஆண்டவரே எனக்கு பயம் இல்லை அப்பா. நான் அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் என்னை நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நீர் வாக்குவாராவதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. we thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்தி கொடுக்கும்படியாக ரீச் கோஹார்ட் டெவலப்பர் டீமுடைய சேர்மன் மற்றும் ஷெப்பர்ட் லார்ட்ஸ் சர்ச் புதுக்கோட்டையுடைய பாஸ்டர் ரெவரண்ட் கார்த்திக் தேவான் அவர்கள் நம்ம மத்தியில் தேவ செய்தியை வழங்க இருக்கிறார்கள். அவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இம்மட்டுமாய் உம்மை துதிக்க ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் உள்ளங்களும் செவிகளும் திறந்திருக்கட்டும். ஒரு மனதின் ஆவியை கொடுங்க.
அப்பா நாங்கள் அப்பா ஒட்டுமொத்தமாக உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட பலப்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரும் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கூட அருமையான சிஎல்சிசி திருச்சபைக்கு உங்களோடு கூட சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் கடந்த முறை வந்திருந்தேன். ஸோ பாஸ்டர் அன்பாக வரவேற்றார்கள். அந்த ரெப்ளிகேஷன் பயிற்சியினுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்தார். அன்னைக்கு நான் கிளம்பும் பொழுது பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் கண்டிப்பாக உங்களை இன்னொரு வாட்டி கூப்பிடுவேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுப்பேன். ஸோ ஐ ஆம் வெரி குட் இன் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதே மாதிரி இடையில எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரீசெண்டாக இடையில ஒரு நாள் மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் அவைலபிளாக இருந்தால் 13th கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவர் உங்களுக்கும் இந்த திருச்சி பட்டணத்துக்கும் தேவன் கொடுத்துருக்கிற அந்த நல்ல ஆவிக்குரிய தலைவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இங்கே நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு விஷயமே ஒழுங்கினமாக இருக்காது. ஓகே, டிசிப்ளின்டு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். அதே மாதிரி உங்களுடைய போதகர் மற்றும் இருக்கிற எல்லா குழுவினருமே எல்லாவற்றையும் சரியாகவும் சீராகவும் செய்வதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இவ்விதமாய் பெருக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம பார்க்கும் பொழுதே வரும். நான் விரும்புகிற பிரகாரமாக இந்த சபையானது செயல்பட்டு வருகிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அன்போடு எங்களை வரவேற்ற நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியோடு எங்களை வந்த பொழுதெல்லாம் கவனித்த பாஸ்டர் அம்மாவுக்கும் சபையினுடைய இணை போதகர்கள், உதவி போதகர்கள், சபையின் மூப்பர்கள், விசுவாசிகள், விசுவாச மக்கள் யாவருக்கும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால ஒரு விசை கூட என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, பைபிள் சொல்லுகிறது நீங்கள் எப்பொழுதும் என்ன வாருங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டுக்கிறோம். we are meant to be happy. நம்ம சந்தோஷமாக இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு அங்கே சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கமே என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் வாழுகிற எல்லாருமே ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை, ஒரு ஜீவனை பெற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் யோவான் 3:16 பார்க்குறோம், அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவர்கள் கெட்டு போகாமல் ஒரு நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற எந்த ஜனமாக இருந்தாலும் ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஓகே, நம்மளும் கூட அநேகருக்கு இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும். அநேகரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசை வருகிறது, ஒரு தூண்டுதல் வருகிறது. நம்மால் ஏன் இவங்களை மாதிரி வாழ முடியலை, நம்மால் ஏன் இவங்களை மாதிரி இருக்க முடியல, நானும் தான் செபிக்கிறேன், நானும் தான் சபைக்கு போகிறேன், நானும் தான் எல்லாம் செய்கிறேன், நானும் தான் காணிக்கை கொடுக்குறேன், நானும் தான் தசமபாகம் கொடுக்குறேன், ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல, அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியலை என்ற ஓகே ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இருக்குதா? அல்லேலூயா. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நிறைவை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளே தான் எப்போ யாருக்காவது ஓகே பிரச்சனை இருக்குதான்னு சொன்னால் உடனே கை தூக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண எந்திரிச்சிருக்க ஒரு கூட்டம் நிற்கும்.
எத்தனை பேருக்கு பணம் தேவைப்படுது, பொருளாதார நிதி தேவைப்படுதுன்னா அவங்களும் கை தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எத்தனை பேர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, முன்னாடி வாங்க ஜெபம் பண்ணலான்னா பாதி பேர் என்ன செஞ்சுருவாங்க, வேகமாக ஓடி வந்துருவாங்க. அல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஓகே, ஏன்னா வேதத்தில் நாம் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. பிசாசானவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷங்களை, நிறைவான வாழ்க்கையை திருடும்படியாகத்தான் வருகிறான். ஓகே, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் அட் த பெஸ்ட் வாழாதபடிக்கு, நிறைவாக வாழாதபடிக்கு அதை தடை செய்வதிலே அவன் பயங்கரமான கிரியைகளை செய்து வருகிறான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நாம் பார்க்குற எல்லா பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒரு நபர் காரணம் என்று சொல்லி. அந்த நபர் காரணம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கே உரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குடும்பங்களுக்குள்ள இது வந்தது இவங்களால தான். இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம் சொல்லுங்களேன், சொல்கிறது இல்லையா என்ன நீங்கள்? இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? ஓகே, வீட்டில் உப்பு கூடிருச்சு, யார் தான் காரணம்? போடு, யார் அது? சமைக்கிறவங்க தான் காரணம். இன்னைக்கு டேஸ்ட் வரல, யார் தான் காரணம்? அவங்க தான் காரணம். என்ன பாஸ் திட்டாரு, யார் போட்டு கொடுத்துருப்பா? அவ தான் போட்டு கொடுத்துருப்பா, அவங்க தான் காரணம். அதாவது நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பதை நாம் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு உருவம் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒருவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனால தான் இது உண்டானது என்பதை ஏற்றுக்கொண்டால் நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சொந்த பந்தங்களை நம்ம சொந்த பந்தங்களாகவே பாவிக்க முடியும். அல்லேலூயா. ஓகே, இந்த பிரச்சனைக்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் என்ன செய்கிறான்? திருடுவதற்காக, கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. இது வேற யாரோ சொன்ன வார்த்தை அல்ல, வேறு அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய வேறு சில நபர்கள் சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானோ, ஓகே, ஐ ஹேவ், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அல்லேலூயா. ஓகே, ஜோயேன்னு ஒரு லைஃப் சொல்கிறாங்க, விச் இஸ் abundant. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிசென்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரிசன் ஃப்ரம் த verb பெரிசியோ, மீனிங் சூப்பர் abundant ஆர் பியாண்ட் எக்ஸஸ். அளவுக்கு அதிகமாக, இல்லை என்றால் தேவையை விட மிகுதியாக. வீட்டில் எல்லார் வீட்லேயும் மாதத்துக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து வைக்கிறீங்கன்னு வைக்கங்களேன், அது உங்கள் தேவைக்கானது. ஆனால் உங்கள் வீட்டிலையே எப்பொழுதுமே 19 மூட்டை இருந்ததுன்னா அது என்னது சொல்லுங்களேன்? ஓகே, தட் இஸ் சூப்பர் பியாண்ட், நம்முடைய தேவைகளை விட அதிகமானது. நம்ம யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நிறையா இருக்குதுன்னா அந்த பொருளை என்ன செய்வோம்? தூக்கி கொடுப்போமா இல்லையா? கொடுக்குறீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? அதாவது என்னுடைய தேவையை தாண்டி ஒரு பொருள் அதிகமாக இருக்குதுன்னு என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக கொடுக்க முடியும். வீட்டில் ஒரு மூட்டை தான் இருக்குது அப்படின்னும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியாது? யாரோ ஒருத்தங்க உதவின்னு கேட்கும் பொழுது கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற அந்த நிறைவான அந்த பரிபூர்ண வாழ்வு என்ன அப்படின்னா, ஓகே, நம்ம வீட்டில் நம்முடைய தேவைகளை தாண்டி சகலத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது நாம் ஓகே, இந்த உலக பிரகாரமான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. ஓகே, நம்முடைய மென்டல் லைஃபாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், நம்முடைய ஃபிசிக்கல் லைஃபாக இருக்கட்டும், எந்த லைஃபாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நாம் அந்த நிறைவான வாழ்க்கை வாழலைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் சிந்த ரத்தத்துக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அவர் நம்மை விலை கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். ஓகே, நம்முடைய இந்த ரட்சிப்பிற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த உலகத்தையும் வானங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சரீரத்தினுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காக எனக்காக சிந்தி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். so that we can get that life. அவருடைய ஜீவன் நிமித்தமாக நமக்குள்ள ஜீவன் செஞ்சிருக்குது, கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, அப்போ ஆண்டவர் இந்த அபண்டன்ட் லைஃப்பை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் நம்மில் அநேகர் இதை இன்னைக்கு வரைக்கும் வாழ முடியாததுக்கான பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல நாம் யார் என்பதுன்னு தெரியல, நாம் எங்கே இருக்கிறன்றது தெரியல, நாம் எதற்காக வாழ்கிறோன்றது தெரியாததுனால நம்மளால் அந்த நிறைவு என்ன செய்ய முடியறதில்ல, வாழ முடியறதில்ல. ஓகே, என் கையில் ஒரு
ஐபேட் இருக்குது. ஓகே, என் கையில் என்ன இருக்குது? ஒரு ஐபேட் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன், ஒரு 3 வருஷமாக இந்த ஐபேட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவையானது டீச்சிங்க்கும் இல்லை அப்படின்னா அந்த பிரசங்கத்துக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 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 டைரிக்கு பதிலாக என்ன செய்கிறது, ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக என்னுடைய ஒய்ஃப் கைக்கு இந்த ஐபேடு நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது என்னெல்லாமோ என்ன செய்கிறாங்க, அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன், இவ்வளோ நாள் என் கையில் என்னடா இருந்துச்சு, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட தானே இருந்தேன், இவ்வளோ நாள் ஒன்று பார்க்கவே இல்லை, இல்லை எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னா இதனுடைய நிறைவை என்ன செய்ய முடியல, என்னால் பார்க்க முடியல. ஏன்னா இதனுடைய அறிவு நமக்கு ரொம்ப தெளிவாக இல்லை. ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் தெரியும், நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது எதுக்கு யூஸ்னே தெரியாது. அதுவும் குறிப்பாக ஐஃபோனுடைய ஒரிஜினல் ஆப்ஸ்லாம் எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிகிறதில்லை. நாம் இருக்கிற இடம் என்ன என்பதை நாம் அறியாததுனால, ஓகே, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வரோம் அப்படின்னா செருப்பை வெளியே கழட்டிட்டு போட்டு தான் வரணும். அப்படின்னா யாரோ ஒருத்தங்க செய்கிறத நம்ம பார்த்து தான் என்ன செய்ய முடியும், போட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா ஓகே, ஓப்பனாக இருக்குது, ஒரு மண்டபமாக இருக்குதுன்னா என்ன செஞ்சு காலில் செருப்பை போட்டு வந்துடுவேன். நான் எங்கே இருக்கிறேன், எதை பேசணும் அப்படின்றது, ஓகே, நான் எங்கே இருக்கிறேன்றதை நான் தெரிஞ்சாதான், நான் யாருன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியனால, ஓகே, அதில் ஒரு நிறைவு என்னால் வாழ முடியும். இப்போ நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாளிகையை கொடுத்து ஆளுக்கு ஒரு BMW காரை கொடுத்தாலும் நம்ம என்ன தான் செய்வோம் சொல்லுங்களேன்? ஓகே, அது ஓரமாக வச்சுக்கிட்டு நடந்து தான் என்ன செய்வோம் போவோம். பஸ் எத்தனை மணிக்கு என்னமோ பார்க்க தான் போகிறோம். ஆண்டவர் நிறைவை கொடுக்குறார் அப்படின்னும் பொழுது அந்த நிறைவிலே நம்மளால் என்ன செய்ய முடியறதில்லை, வாழ முடியல. காரணம் என்னவென்றால் நாம் அந்த நிறைவை நாம் பார்க்கலை, அனுபவிக்கலை. அதை பற்றினதான ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் நமக்கு இல்லாததுனால நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை பார்க்க முடியவதில்லை. ஓகே, ஸோ இப்போ நாம் நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடியும், இந்த நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அதுக்கப்புறமாக நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து கடைசியாக ஓகே 6ஆம் நாளில் என்ன செய்ய ஆண்டவர் மனிதனை உண்டாக்குறாங்க. சொல்லப்பட்டிருக்குது, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் இந்த மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்ம எல்லாரும் யாருடைய சாயலில் இருக்கிறோம்? என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? மூஞ்ச பாரு, முகரையை பாரு, முகரக்கட்டையை பாரு. இவ்வளவு கேவலமான மூஞ்ச நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. பார்க்காத, கண்ணை முடிக்க. ஓகே, நம்ம யாரை சொல்கிறோம்? தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரை பார்த்து என்ன சொல்கிறோம்? மூஞ்ச பாரு, முகரை பாரு, நீ நல்லா இல்லை பாரு, ஆள் உயரமாக இருக்க, குள்ளமாக இருக்க, ஒல்லியாக இருக்க, குண்டாக இருக்க. எல்லாருக்குமே அவங்க கஷ்டம் இருக்குது அதில், இல்லையே லூயா? ஓகே, ஒல்லியாக இருக்கவனுக்கு ஏன் உடம்பு போட மாட்டேன்னு இருக்குது, உடம்பு போட்டவனுக்கு ஏன் குறைய மாட்டேன்னு இருக்குது. ஓகே, எல்லாருமே தேவனுடைய சாயலில் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய சாயலின்படியாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் என்னன்னா, பலுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் முதல் நபராக வந்தது ஆதாமும் ஏவாளும். அவர்கள் நிமித்தமாக வந்தது தான் இந்த 800 கோடி மக்கள். இவர் எல்லாமே பலுகி பெருகும்படியாக தேவன் ஆசீர்வதித்ததன் விளைவாக தான் வந்திருக்குது. ஓகே, ஹியூமன்ஸ் ஆர் மென்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். எல்லா மனிதர்களும்
பெருக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் பழகி பெருகுவார்கள். அதுக்கப்புறமா சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பூமியை அதை நிரப்பி அதை என்ன செய்யணும், யூ ஹாவ் டு சப்டியூ, அதை நீங்கள் கீழ்ப்படுத்தணும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கணவர் மனைவிகள் அல்ல, உலகத்தில் உள்ள ஸ்பிரிச்சுவல் டொமினியன் என்ன செய்யணுமோ கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். ஓகே, நம்முடைய சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த பவரை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். யூ கேன் ரூல், யூ கேன் சப்டியூ. நீங்கள் என்ன செய்ய முடியும், ஓகே, உங்களால் ஒரு விஷயத்தை கீழ்ப்படுத்த முடியும், உங்களால் ஒரு விஷயத்தை கட்டுக்குள்ள வைக்க முடியும். காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்னா எடுத்து போட்டு போகிறது யாருடைய வேலை? ஓகே, நம்மளால் என்ன செய்ய முடியும், எடுத்து போட்டு போக முடியும். இல்லைனா ஊரையே கூட்டி கூப்பாடு போட்டு என்ன செய்யலாம். ஓகே, ஐயோ என் காலில் முள்ளு குத்திருச்சு, அவங்க காலில் எல்லாருக்கும் தான் குத்துது. அதுவும் எப்படி சொல்கிறான் பாருங்கள் மனுஷன், இவன் காலில் முள்ளு குத்திச்சான், முள் இருக்கிற இடத்துல போய் இவன் மிதிச்சிருப்பான், அது குத்திருக்கும். ஆனால் காலில் முள் ஏறிடுச்சு, முள் குத்திருச்சு. அல்லேலூயா. ஓகே, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த கிங்டமில் அந்த ரூல்ஸ் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் கீழ்ப்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவன் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் ஜூ போகிறீங்க அப்படின்னா ஒரு சிங்கத்தை ஒரு குச்சியை வச்சு என்ன செய்யறான், ஒரு ரிங் மாஸ்டர் என்ன செய்யறான், அதை வேலை வாங்குறான். போன்னு சொன்னால் அது போகுது. யானை இவ்வளோ பெருசாக இருக்குது, அது என்ன செய்யுது, டான்ஸ் ஆடுன்னு அது என்ன செய்யுது, டான்ஸு ஆடுது. ஓகே, ஒரு இது மேலே ஏறி உட்காருன்னா என்ன செய்யுது, ஏறி உட்காருது. மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளை ஓகே விலங்குகள் என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது. காரணம் என்னவென்றால் மனிதனுக்குள்ள அந்த டொமினியன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார். மனுஷனுக்குள்ள அந்த வல்லமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்குள்ள இந்த வல்லமை இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓகே இந்த கிரியேஷன் நம்ம யார் என்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அதுதான் கிங்டம் கான்செப்ட். ஓகே, அப்போது இந்த உலகத்தில் நாம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வி ஆல் கம்ஸ் அண்டர் கிங்டம். ஒரு ராஜ்யத்திற்கு கீழே என்ன செய்கிறோம், நாம் வருகிறோம். ராஜ்யம் என்று சொன்னால் என்ன, நான் அது நிறைய இடத்துல அதை சொல்கிறது உண்டு. ஒரு ராஜ்யம் என்று சொல்லணும் அப்படின்னா ஓகே, அங்கே முதலாவது ஜனங்கள் காணப்படணும். இந்தியா ஒரு தேசம்னா எப்படி சொல்லுவாங்க, எதனால் இந்தியா தேசமாக இருக்கிறது, இந்தியா ஒரு நாடுன்னு எதனால் சொல்கிறோம், 147 கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவிலே வாழ்கிறாங்க. இரண்டாவது இடம், ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்குது. நான் கடந்த 20 நாளுக்கு மத்தியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறேன். எத்தனை கிலோமீட்ரு, 12,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறேன், பை ஏர் பை ரோடு கடந்த 20 நாட்களில். ஓகே, இந்தியாவுடைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை எவ்வளவு தூரமாக இருக்கிறது, ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் எவ்வளோ தூரமாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீர் வரை போகிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆகும். எத்தனை நாள், 3.5 days நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. முதலாவது மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பரந்த நிலப்பரப்பு இருக்கிறது. மூன்றாவது இதை ஆளுகிறதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அதாவது நம்முடைய தேசத்தில் பிரதம மந்திரி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, இங்கே ஒரு ஆட்சி இருக்கிறது. அதனால தான் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா என்பது ஒரு தேசமாய் கருதப்படுகிறது. அதே போல் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவன் ரூல் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். அதே போல் தேவனுடைய இடத்துல என்ன செய்யறோம், நாம் காணப்படுகிறோம். நீங்கள் எல்லாருமே ராஜ்யத்தினுடைய பங்குகளாக ஓகே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஓகே, அதாவது தேவனுடைய அந்த கான்செப்ட் கிங்டம் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஆதியிலிருந்தே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை சொல்லியிருந்திருக்கலாம், நீங்கள் கற்றுருக்கலாம், பரலோகத்தில் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அங்கே தேவனை துதித்து கொண்டிருந்த அந்த பிரதான தூதன் தள்ளப்பட்டான். ஓகே, மேட்டுமை நிமித்தமாக அவன் கீழே விழுகிறான், பிசாசாக மாறுறான். ஓகே, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆதாமையும் ஏவாளையும் ஏற்படுத்துகிறார். தனக்கென்று தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய தேசமாக இருக்கும்படியாக தேவன் அவர்களை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் தவறு செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறாங்க, விழுந்து போகிறாங்க. அது நிமித்தமாக அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம் அங்கே ஏற்பட முடியாமல் போகிறது.
தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் எனக்கூடிய ஒரு நபரை, தனி மனிதன் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எதற்காக? அங்கே சொல்றார், ஆண்டவர் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் உனக்குள்ள என்ன செய்திருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God wanted to establish a kingdom. தேவன் தமக்குரிய ஜனங்களை ஒரு ராஜ்யமாக ஏற்படுத்த அங்கே முற்படுகிறார். ஓகே, அந்த ராஜ்யத்தினுடைய துவக்கம் அங்கேயாவது இனாகரேஷன் ஆகுன்னு பார்த்தா அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போகிறாரு. அதுக்கப்புறமா என்ன செய்கிறது? மோசே நாட்களில் அது ஒரு தேசமாக உருவாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வருவதற்காக வைராக்கியம் கொண்டவராக தம்முடைய ராஜ்யத்தின் மேலே என்ன செய்கிறார் அவர்? ஓகே, தன்னுடைய கண்கள் எப்பொழுது நோக்கமாக இருந்துச்சு. எகிப்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சங்காரத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். ஆண்டவர் ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஓன் பீப்புள் அண்ட் அதர் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வேற்றுமை எப்பொழுதும் காண்பித்து கொண்டே இருந்தார். எகிப்தில் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறாரு? அடிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆற்றினுடைய ரத்தம் எந்த நிலைக்கால்கள்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் யாருடைய வீடு? ஓகே, தேவ பிள்ளைகள் வீடு, என்னுடைய ராஜ்யத்தின் மக்களுடைய வீடு. அதுக்குள்ளே இஸ்ரவேல் இருந்தாலும் சரி, எகிப்தின் இருந்தாலும் சரி, எவனெல்லாம் அதுக்குள்ளே தஞ்சம் புகுந்து வருகிறானோ அவன் எல்லாருமே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஓகே, அந்த ராஜ்யம் தான் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக அகைன் அண்ட் அகைன் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப சிறப்பானவர்களாகவே ஆண்டவர் கொண்டு வர முற்பட்டார். வனாந்திரத்தில் நடத்தி வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வானத்திலிருந்து சாப்பாடு. எப்போவுமே வானத்திலிருந்து சிறப்பான சாப்பாடு. மேகத்தினுடைய ஒரு 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 நல்ல ஒரு பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ், மேக ஸ்தம்பம் நிழலை கொடுக்கிறது. இரவிலை குளிரடிக்கக்கூடாதுன்றக்காக அக்னி ஸ்தம்பம் வெளிச்சத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒரு ஸ்பெஷலாக தான் என்ன செஞ்சார்? ட்ரீட் பண்ணார். அதே மாதிரி தான் அவர் இஸ்ரவேல் ராஜ்யமாக உருமாறின போதும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுதுமே தேவன் தம்முடைய மக்களை ஒரு ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் முற்பட்டார். அப்படியும் பார்த்தீங்கன்னாலுமே கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறார்? அதில் தோற்று போய் விடுகிறார்கள். They failed to establish themselves as a kingdom. அங்கேயும் தோற்று போகிறார்கள். கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, ஓகே, ஆதியிலிருந்து ஓகே இந்த மக்களை பாபிலோன் சிறைபிடித்துட்டு போகிற வரைக்கும் எல்லா நாட்களிலுமே இவர்கள் தோற்று கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய ஜனம் தனித்துவமானவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இறங்கி வருகிறார். அவர் வந்து இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவர் வந்து எதை பிரசங்கம் பண்ணாருங்க? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் ஓகே இட் இஸ் அட் ஹேண்ட், இங்கே பக்கத்திலே இருக்குது. ராஜ்யம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கிறது. அவர் ராஜ்யத்தை துவக்கி விட்டு போய்விட்டார். அந்த ராஜ்யத்தினுடைய பகுதிகளாக தான் ஆங்காங்கே கிறிஸ்தவர்களாகிய நாம் சபைகளாய் காணப்படுகிறோம். இது ஒரு கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. நீங்கள் அதில் ஒவ்வொருவரும் சிட்டிசனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எத்தனை ஊமைகள் சொன்னாரோ எல்லா ஊமைகளும் ராஜ்யத்தை குறித்ததாக இருந்துச்சு. இப்போ நமக்கு ராஜ்யத்தை பற்றினதான ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்மளால் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இந்தியா ஒரு பெரிய தேசமாக இருக்குது. இந்தியாவில் நம்ம வந்து நல்லா வாழணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன். இந்தியாவில் தானே இருக்கிறீங்க. எல்லாரும் ஆளுடைய பிள்ளைகளாக மாறணும். இல்லை நம்ம பொதுவாக சொல்லுங்கள், நம்ம நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? நல்லா படிக்கணும். வேற அதாவது நான் தேசிய லெவலில் யோசிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க. நம்ம தேசத்தில் நல்லபடியாக வாழணும், தேசம் வல்லரசாக மாறணும். நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? இந்தியாவில் சொல்லப்பட்ட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. ஓகே, லிவ் அ லைஃப் அக்கார்டிங் டு த கிங்டம். இந்த ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். ஒபே த லாஸ் ஆஃப் தி லேண்ட். சைக்கிளோ பைக்கோ காரோ லெஃப்ட் சைடில் ஓட்டுறோம்னா லெஃப்ட் சைடில் தான் என்ன செய்யணும்? ஓட்டணும். வலது பக்கம் ஓட்டினா காற்றோடு சேர்த்து இழுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சொன்னால் புரியுறது இல்லை, வாங்கினா புரியுது.
டிஃபால்ட்டாக அந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆதார் கார்டு எல்லாருக்கும் வாங்கணும் அப்படின்னா, நான் பரலோகத்துக்குரியவன், என்னால் வந்து ஆதார் கார்டில் எனக்கு தேவையில்லைன்னா அடுத்த மாதம் ரேஷன் கிடையாது, ஸ்கூலில் அட்மிஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு என்ன செய்யணும், வேணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆதார் கார்டு தான் வந்து அந்தி கிறிஸ்துடைய முத்திரை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்க தான் கடைசியில் முதலாக போய் ஆதார் கார்டு வாங்கினது. இல்லையே லூயா, மனுஷனுக்கு எல்லாமே இப்போ ஆதார் கார்டாக மாறிடுச்சு. ஒபே த லா ஆஃப் த லேண்ட். இந்த ராஜ்யம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்தால் அவனால் ஒரு சுகபோகமான ஒரு ஜீவிக்க முடியும். அடுத்ததாக நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா வி ரெப்ரசன்ட் த கிங்டம். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ நாம் ராஜ்யத்தினுடைய காரியங்களை பிரதிபலிக்கிறவர்களாக, அதனுடைய என்ன சொல்கிறது, ஒரு அம்பாசிடராக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். சிஸ்டர் ஒருத்தங்க வந்து சாட்சி, ஒரு பாட்டு பாடி சாட்சி சொன்னாங்க. யூகேயில் இருந்தீங்களா, யூஏயில் இருந்தீங்களா? யூஏயில் இருந்தாங்க. ஓகே, யூஏயிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளோதாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ஐடென்டிட்டி தான் இருந்திருக்கும், ஷீ இஸ் அன் இண்டியன். கரெக்டு தானே? என்ன வேணால் இருக்கலாம், நம்ம என்ன வேணால் செய்யலாம். நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம முகரக்கடையில் தெரிஞ்சிடும். நான் அமெரிக்காக்காரன் சொன்னால் யாரும் நம்புவாங்களா சொல்லுங்களேன்? இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே செட்டில் ஆகி அங்கேயே பிறந்து வளர்ந்தெல்லாம் இருக்குது, அமெரிக்கார மாதிரி பேசுவோம். ஆனால் பார்த்தவங்க கேட்பான், யூ ஆர் நாட் லுக்கிங் லைக் அன் அமெரிக்கன். மை பேரண்ட்ஸ் வேர் ஃப்ரம் இந்தியா, ஸோ யூ ஆர் இண்டியன். அப்போ நீ யார் தான்? இந்தியன் தான். அல்லேலூயா. ஓகே, நாம் எங்கே இருந்தாலும் நாம் ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் வெளியரங்கமாக சொல்லலை, வெளிப்புறமாக சொல்லலை. ஓகே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டொமினியன்லையும் நாம் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறோம். ஓகே, இந்த ராஜ்யத்தை பற்றி தான் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவர் செத்து போயிட்டார். கூட ஒரு 12 பேர் சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எதுக்கோ கூப்பிட்டாரு, வாயானார், வந்துட்டேன். என்ன நினச்சி வந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்திடுவார் இவர், நம்மளாம் சேர்ந்து என்ன செஞ்சிடலாம், நீ வலது சைடு போஸ்ட் எடுத்துக்க, நான் இடது சைடு போஸ்டிங் எடுத்துக்கிறேன், நான் ஃபினான்ஸ் எடுத்துக்கிறேன், நீ ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துக்க. ஓகே, எல்லாமே அங்கே ஆல்ரெடி 12 பேர் 12 இலாக்காவுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், பிளான் போட்டு உட்காந்துருக்கிறான். திடீர்னு இயேசுவை கொண்டு போட்டாங்க. ஐயோ, இவ்வளோ நாள் என்ன செஞ்சால் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து இன்றைக்கி திடீர்னு இல்லைன்றீங்களே, அப்போ ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுறது? இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்துட்டு மறுபடி எல்லாருக்கும் தன்னை உயிருள்ளவராக காமிச்சிட்ருக்கிறாரு. அப்போ ஒரு பரமேறுவதற்கு முன்பதாக சீஷத்தில் வந்து நிற்கும் பொழுது அங்கே வந்து பார்க்குறாரு. வந்த உடனே இவனுங்கெல்லாம் சேர்ந்து கேட்குற என்ன கேள்வி அப்படின்னா, நீர் எப்பொழுது இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர்? எப்போ தான் என்ன செய்ய போகிறீங்க, வந்து ராஜ்யத்தை வைக்க போகிறீங்க? ஓகே, உலக மனிதர்கள் பார்க்கக்கூடிய இந்த கிங்டம் கான்செப்டும் தேவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராஜ்யத்துடைய கான்செப்டும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆனது. அல்லேலூயா. ஓகே, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்களோ, தேவன் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ, எந்த இடத்துலலாம் வந்து தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ராஜ்யத்தை பற்றி ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் தயிர் செய்வீங்க? தயிருக்கு என்ன செய்கிறோம், நம்ம தயிர் உருவாகணும் அப்படின்னா பாலை, இல்லை வயசானவங்களாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் வாலிப பசங்களாக சொல்லுங்கள். பாக்கெட்டில் வாங்கி கட் பண்ணி ஊற்றுவாங்க. அப்படி தான் எங்கள் வீட்டில் தயிர் செய்வாங்க. ஓகே, பாலை காய்ச்சி அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற பழைய தயிரில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் அதில் எடுத்து ஒரு 2 ஸ்பூனோ கொஞ்சமாக எடுத்து என்ன செய்வாங்க, போட்டு மிக்ஸ் பண்ணான் அப்படின்னா இந்த தயிர் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் புளிக்க வைக்கும். நிறைய பாக்டீரியாக்கள் என்ன செய்யும், ஓவர் நைட்டில் உருவாக்கி அது எல்லாத்தையுமே தன்வசப்படுத்தி கொள்ளும். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் என்பது தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த புளித்த மாவுடைய ஊமை அதுதான். அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் தன்வசப்படுத்தி கொள்ளுகிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மக்களின் பங்காக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஓகே, அப்போது நம்முடைய தேவச்சனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை போல அநேகர் என்ன செய்வாங்க, உருவாவது தான் இந்த ராஜ்யமாக இருக்கிறது.
ஓகே, இந்த ராஜ்யத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? ராஜ்யம் எதை நம்மிடத்தில் கேட்கிறது? வாட் டஸ் த கிங்டம் ரெக்வஸ்ட்? தேவனுடைய இருதயம் என்னவா இருக்கிறது? ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, தம்பி, தேவனுடைய இருதயம் என்னன்றதை புரிஞ்சுக்க. அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் நீட்ஸ். கிங்டம்க்கு, ராஜ்யத்துக்கு என்ன தேவை என்பதை என்ன செஞ்சுக்க, புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பார்க்கிற எல்லா நபரும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எவ்வளவு பரலோக ராஜ்யம் என்பது, பரலோகம் என்பது உண்மையோ, அதே அளவுக்கு நரகம் என்பதும் உண்மைதான். மறுபடியும் சொல்கிறேன், பரலோகம் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு நரகம் என்ற ஒன்றும் இருக்கிறது. ஏதாவது ஒன்று தான் போக முடியும், எய்தர் பரலோகம் இல்லை அப்படின்னா நரகம். கிறிஸ்தவங்களே எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைச்ச முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் ஆண்டவர் திடீர்னு வந்துட்டாருன்னா, எப்பா நம்மளால முடியாதுப்பா அப்படி சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க தான் சபைகளில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? அடிப்படை தேவைகள்லாம் இருக்குது நமக்கு. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு இடம். இந்த 3 பேசிக் திங்குமே நம்மகிட்ட மீட் ஆகிட்டனாலே வி ஆர் பிளஸ்ட். ஏன்னா நிறைய பேர் இது கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 பேசிக் இதுவுமே இருந்து அதை விட நம்ம ஒருபடி மேலே நம்மளால் விரும்பினதை சாப்பிட முடியுது, விரும்பும் பொழுது ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியுது. ஓகே, நம்மளால் ஒரு இடத்துக்கு நம்முடைய விருப்பப்படி போக முடியுது, வர முடியுது, செலவு பண்ண முடியுது. அப்படின்னா யூ ஆர் பியாண்ட் பிளெஸ்ஸிங். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு மேலே தான் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் தான் சூப்பர் ஹியூமன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நைட்டு கண்ணை மூடுனா நல்லா தூக்கம் வருது. சர்ச்சில் வந்து நிறைய பேருக்கு வரும். என்ன பைபிள் சொல்லுது இல்லையா, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு. ஏன்னா எல்லாருமே பயங்கர பிரியமாக இருக்கிறாங்க ஆண்டவருக்கு. ஓகே, அப்போ கண்ணை மூடுனா ஒரு தூக்கம் வருது அப்படின்னா நீங்களாம் தூதர்களுக்கு சமமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆனால் காலையில் எந்திரிச்சிடணும். காலையில் தூங்குறது தப்பு கிடையாது, ஆனால் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடணும். அந்த பழக்கமாக என்ன செய்யணும், கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஓகே, அப்போது நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அனுதினமும் சந்திக்கிற நபர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? நம்மளால் மெய் தேவனை ஆராதிக்க முடிகிறது, அவரை உயர்த்த முடிகிறது, போற்ற முடிகிறது. எத்தனை நல்லவர் நாம் ஆராதிப்பவர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பாட்டு பாடுறோம். எங்கே பாடுறோம்? மற்றவங்க மாதிரி பாட முடியுதா? எத்தனை நல்லவர் நாங்கள் ஆராதிப்பவர் சொல்ல முடியுதா? இந்த வாய் தானே பாடிச்சு, சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் என்னவென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குடும்பங்கள் மேலே கவனம் செலுத்துகிறார். ஒருவேளை நாம் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் தான் வருவேன், நான் ரெண்டு பேர் தான் வரோம், என் பிள்ளை சர்ச்சைக்கு வராது, அவன் ஆண்டரை ஏற்றுக்கலை, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயம் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணுன்ற ஏக்கம் யாருக்கு தான் இருக்கணும்? என் கனவு ரட்சிக்கப்படணுன்றதுக்காக எங்கள் பாஸ்டர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. 40 நாள் உபவாசம் இருந்து என் வீட்டுக்காருக்காக செபின்னு சொன்னால் கூட என்ன செஞ்சு போடாங்க, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நமக்கே அக்கறை இல்லை அப்படின்னா வேறு யாருக்குங்க அக்கறை வரப்போகுது? என்னுடைய குடும்பம் மீட்கப்படுவதற்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த அக்கறை இல்லை அப்படின்னா வெளியே இருக்கிற யாரோ ஒருவர் ஏன் அக்கறைப்படணுன்ற?
நீங்கள் எத்தனை எழுப்புதல் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் உங்களை தவிர உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் வெளியிருந்து வந்து சந்திக்க முடியாது. உங்கள் குடும்பமாக நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பம் சந்திப்பதில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய குடும்பத்தில் கணவர்கள் ரட்சிக்கப்படாததற்கு மெயின் ரீசன் நான் சொல்கிறேன். பெண்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, கணவனை மதிப்பதே கிடையாது. நான் என்ன செய்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அவன் குடிக்கிறான், நான் அவனை மதிக்கணும், அவன் இன்னும் 2 சேர்த்து குடிப்பான். ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, சமையல் பண்ணுற நேரத்தில் சமையல் பண்ணுங்க. சமையல் பண்ணுற நேரத்தில் நீ ஜெபம் பண்ணனா அவன் என்ன திம்பான்? இவன் நாசமாக போனது காரணமே இந்த சர்ச்சு தான்றான் ஒரே வார்த்தையில். நல்லாதாயா இருந்தா, நல்லாதான் இருந்தா, இப்போ ஆனா ஊனானா என்ன செய்யறா, எங்கேயே கிளம்பி போயிடுறா. பிள்ளைகளை பார்க்கறது இல்லை, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல, குடும்பத்தை நிர்வகிக்கிறது இல்லை. ஆண்டவர் குடும்பத்தை கைவிடும்படியாக ஒரு நாளும் சொல்லலைங்க எங்கேயுமே. அவர் வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணா வேண்டான் இருக்கா? அவர் பார்க்க தான் ஜெபம் பண்ணணுமா? அவர் வெறியேறுது. அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறது, அதாவது பைபிளே சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய நல்ல நடக்கையினால ரட்சிக்கப்படாத நபரை நம்மளால் என்ன செய்ய முடியும், கணவனையோ மனைவியோ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நடக்கை நம்மகிட்டே சரியா இல்லைன்னு பொழுது அவன் எப்படி ஆதாயப்படுவான்? வெளியே நீ அவங்கள பார்த்து திருந்திக்க, அவங்க சொல்லுவாங்க திருந்திக்க. இல்லை, நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல யாராலையும் அதை செய்யவே முடியாது. அநேகருக்கு கிறிஸ்துவ மேலே வெறுப்புறதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான், தேவ பிள்ளைகள் தான். அநேகர் கிறிஸ்துவ வெறுப்பதற்கு காரணமாகவே என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்பா, நீங்க சந்தோஷமா இருக்கத நான் பார்க்கணும், நிறைவான வாழ்க்கை நீ அனுபவிக்கத நான் பார்க்கணும். ஆண்டவர் விரும்பும் பொழுது நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, யாரு எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன். கண்டிப்பா இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஓகே, நாம் இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு யாரை கொண்டும் ரட்சிப்பு வராது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க இல்லைன்னா வேற யாரும் இல்லை. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, நீங்க இல்லை அப்படின்னா வேற யாருமே இல்லை. உங்க இடத்துல யாரையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து வைக்க முடியாது. நல்ல நடக்கையை நம்ம மாற்றிக்கொண்டு நடக்கையினால என்ன செய்வோம், ஆதாயப்படுத்த பிரயாசப்படுவோம். நம்முடைய குடும்பம், நாம் சந்திக்கிற எந்த நபரிடத்துலையும் இயேசு கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசு வந்து பாமர மக்களுக்கு தான் தேவை, படிக்காதவங்களுக்கு தேவை, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவை, நோயில் இருக்கிறவங்களுக்கு தேவை, கடன் பிரச்சனைக்கு தேவை. இல்லைங்க, அவர் எல்லாருக்கும் தேவை. ஏன்னா வேதத்தில் அவர் சொல்லும்போது அப்போஸ்தலன் இப்போ என்ன சொல்ல அப்படின்னா, ஓகே, கஷ்டப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் அறிவதற்கு ஆண்டவர் சுத்தமுள்ளவர்கள் சொல்லவே இல்லைங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு கம்பெனியில் பாஸாக இருக்கீங்கன்னா அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே தேவனை அறிந்திருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒருத்தர் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களை சுற்றி பார்க்குற எல்லா, ஒரு ஸ்வீப்பர்லேருந்து ஒரு சேர்மன் வரைக்கும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளையே ஒரு டிவோஷனோட ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் புளித்த மாவை போல எல்லாவற்றையும் தன் வசப்படுத்திக் கொள்வார்கள். தன்னை போல என்ன செய்வாங்க, அநேகரை உருவாக்கி விடுவார்கள். அதற்கு நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் இல்லை அப்படின்னா வேற யாரும் கிடையாது. இது எப்படி ஆகும்? மறுபடி பேக் டு யோவான் 10:9 வாங்க. நாம் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணுன்றது உண்மைதான். ஆண்டவரே வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நிறைவான வாழ்க்கை என்ன செய்கிற, வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை, பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க. நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, அவன் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான். அதுக்கப்புறமா அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் மேய்ச்சலை என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். எனக்கு ஒரு 2 வாலண்டியர் வாங்கணும். ஒரு 2 பேர் வர முடியுமா ப்ளீஸ்? எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்க. இங்க
ஓகே, இதுதான் வாசல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்கள் சர்ச்சுக்கெலாம் வாசல் இருக்குது இல்லையா? வாசல் இல்லாமல் செவுறு மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் செவத்துக்குள்ளலாம் பூந்தெல்லாம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு வாசல் தேவையாக இருக்கிறது. பைபிள் சொல்கிறது நானே வாசல். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, ஓகே நான் தான் யார்? ஓகே நான் தான் வாசல். இந்த வாசல் வழியாய் எவன் ஒருவன் உட்பிரவேசிக்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? பைபிள் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஓகே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ஓகே ஹீ சேவ்டு, அவன் ரட்சிக்கப்படுகிறான். எல்லாரும் கவனமாக பார்க்குறீங்களா? ஒருவன் உள்ளே வந்தால் என்ன செய்கிறான்? அவன் ரட்சிக்கப்படுகிறான். எல்லாருக்கும் இந்த ஒரு ஷெல்டர் கிடச்சிருக்குது. உங்களுக்கு ஒரு வாசல் இருந்துச்சு, நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக சபையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. இங்கே வந்து உட்காருவதற்கு ஆண்டவர் என்ன செய்யலை சொல்லலை. அங்கே அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓகே உள்ளே வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வெளியே மறுபடி பாருங்க, அவன் உள்ளும் புறமும்னா என்ன? வெளியே, இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஒருத்த உள்ளே வந்தால் மட்டும் போதாது, உள்ளே வந்து உட்காந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு மேய்ச்சல் கிடைக்காது. ஓகே, மாறாக அவன் ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆவான் உள்ளேயே உட்கார்ந்துருக்கிறவன். ஏன்னா வார வாரம் ஆவிக்குரிய மண்ணாக்களை சாப்பிடுகிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். கழுத்து முட்டை சாப்பாடு இருக்குதுன்னா என்ன செய்யும்? ஒரு மந்தமான நிலை தான் இருக்கும். நம்ம வாக் பண்ணணும், வெளியே போகணும். ஓகே, அடுத்ததாக தான் மறுபடி உள்ள வரணும். சொல்லப்பட்டிருக்குது அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன செய்கிறான்? மேய்ச்சலை கண்டடைகிறான். அப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே உள்ளே உட்காருவதற்காக அல்ல, சேரை உடைக்கிறதுக்காக அல்ல, உள்ளே வந்த எல்லாரும் வெளியேயும் போகணும். தேங்க்யூ. உள்ளே எவன் வருகிறானோ வந்தவன் உள்ளே மாத்திரம் இருக்கக்கூடாது, அவன் என்ன செய்யணும்? வெளியே போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, அதுதான் ஒரு ஹெல்தி லைஃப். அந்த லைஃப் இருந்தால் தான் உங்களால் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அவருடைய நாமத்தை பற்றி என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளை சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் கை கொள்ளும்படியாக நான் கற்றுக் கொடுத்த யாவற்றையும் அவருக்கு என்ன செய்யுங்க? ஓகே, உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தமா சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களால் ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைவான வாழ்க்கையை வாழ முடியலையா? லீவ். இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்கள் நகர ஆரம்பிக்கணும். உட்கார்ந்துருக்கிற நேரம் முடிந்து விட்டது, காலம் கடைசியாக இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்க லைஃப்பில், மேபி பர்சனலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், ஓகே, இல்லை ஸ்டடீஸாக இருக்கலாம். யூ ஸ்டார்ட் ஷேர் காஸ்பல், யூ வில் see the சேஞ்ச். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. எங்கே வேணா இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசு நல்லவர், 4 பேருக்கு சொல்லுங்க, the God is going to bless you. தேவன் நிச்சயமாகவே அவருடைய வேலை செய்கிற எவனையும் ஒரு நாளும் வெறுமையாய் வைத்ததல்ல. அவர் உங்களை ஒரு நாள் வெறுமையாக வைக்க மாட்டாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்வீங்க? நீங்கள் ஆயத்தமாவீர்கள். இந்த சேலஞ்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த சேலஞ்சை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? புறப்படுங்க, போங்க. ஸ்டார்ட் ஷேர் எனிதிங். இயேசுவை பற்றி எதை வேணாலும் சொல்லுங்க, ஆனால் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நோயாக இருந்தாலும் மாறும், உங்கள் வாழ்க்கையில் ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்தாலும் மாறும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் புறப்பட்டாலே ஒழிய அது ஒரு நாளும் மாறாது. உள்ளே வந்தாச்சு, ரசிக்கப்பட்டாச்சு, ஐ ஆம் ஹாப்பி. வெளியே போனால் தான் உங்களுக்கு மேய்ச்சல் இருக்குது. மறுபடியும் உள்ளே வரணும், வெளியே போகணும், உள்ளே வரணும், வெளியே போகணும். ஆண்டவருக்குள்ளே இருந்து பலப்படணும், அநேகரை பலப்படுத்தணும். ஆண்டவருக்குள்ளே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அநேகரை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, 2007ஆம் ஆண்டினுடைய படிப்பு முடிச்சு, ஓகே, எங்கள் தாத்தாவுடைய பிஸ்னஸ் பார்க்கணுமா இல்லை எனக்கு ஊழியத்துக்கு போகணுமான்ற 2 வாய்ப்பு வந்துச்சு கண்மாடி. எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நல்ல ஒரு வருமானத்தில் 30-40 வருஷம் ஒரு கடை, நல்ல பிஸ்னஸ். இதுவா இல்லை அடுத்து என்னன்னு தெரியாத ஊழியமான்னு கேட்கும் பொழுது நான் சூஸ் பண்ணது ஊழியம்தான். இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு.
எத்தனை சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை நபர்களை ஒரு வருஷத்தில் நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை தலைவர்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறான்றதை இன்னைக்கு நின்று பார்க்கும்போது என்னால் என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுது. நான் சொன்னல லாஸ்ட் 2 வீக்ஸாக ட்ராவல் இருந்தேன் அப்படின்றது. 10 ஃப்ளைட் ஏறி இறங்கி இருக்கிறேன். 10 நாளில் 10 ஃப்ளைட் ஏறி இறங்கியிருக்கேன். ஏரில் தான் போகிறேன். காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை செய்கிற எவனையும் ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டார். தேவனுடைய வேலைக்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பம் பார்க்கும், எல்லாரும் அதை விட்னஸ் பண்ணுவாங்க. நாம் சொல்லுகிற சுவிசேஷம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். வேற எந்த நீங்கள் ஆலோசனை கொடுத்தாலும் அதை என்ன செய்யாதவங்கள மாற்றாது. உங்கள் கையில் ஜீவனை கொடுக்கிற வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, மரிக்க போகிற ஒருவனுக்கு, நரகத்துக்கு போகிற ஒருவனுக்கு நீங்கள் நல்ல வழியை காமிக்கும் பொழுது அவன் நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படும். The God is going to bless you. Hallelujah. Decision is yours. இன்னைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஸ்டாக்னண்ட்டாகவே ஒரு தேக்கநிலையிலே காணப்படணுமா, அடுத்த கட்டத்துக்கு நகரணுமான்றது யார் தான் முடிவெடுக்கணும்? நான் தான் முடிவெடுக்கணும். ஒரே ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஓகே, 19th செஞ்சுரியில் 19ஆம் நூற்றாண்டில் ஓகே வேல்ஸ் மிஷன் நார்த் ஈஸ்டில், குறிப்பாக மெகாலயாவில் கேரோ ட்ரைப்ஸ், அந்த ட்ரைப் மத்தியில் அவங்க ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியத்து நிமித்தமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஓகே, மதவாதிகள் கிறிஸ்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த நபரிடத்தில் வராங்க. இந்த நபருடைய பேர் நோக்சேங். இவர்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துவனை மறுதலிக்கலை அப்படின்னா உன் குடும்பத்தை காலி பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனை மறுதலிக்கலை அப்படின்னா உன் பிள்ளைங்களை கொன்றுவன்னு சொல்கிறார். முதல்ல சொல்கிறார் உன் மனைவியை கொன்றுவேன் அப்படின்னு. இவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்து விட்டேன், திரும்பி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அது என் மனைவி போனாலும் சரி, என் பிள்ளைங்க போனாலும் சரி, நானே போனாலும் சரி, நான் டிசைட் பண்ணது தான். ஹல்லேலூயா. ஓகே, அவனுடைய மனைவி அவன் கண்களுக்கு முன்பதாக கொல்லப்படுகிறார்கள். அடுத்து பிள்ளைங்க வராங்க. பிள்ளையாவது காப்பாற்றிக்கடா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ. யாரும் என் கூட வரலனாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து பின் செல்வேன். அந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். கடைசியில் அந்த நபரும் கொல்லப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக நம்ம இடத்துல என்ன வைராக்கியம் இருக்குது, நாம் யாருக்காக வாழுகிறோம், இந்த உலகத்தில் எதை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தோம். திரும்பி பார்த்தோன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் 0வா இருக்குது. பரலோகத்தில் போகும்போது நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஆண்டவரை நான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஏதாவது இருக்கணுமே. நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ கொடுத்தலாம் நான் சாப்பிட்டுட்டே வாழ்ந்துட்டு அப்படி நல்லா இருந்துட்டீங்கயா இல்ல. தேவன் அதற்காக நம்மை அழைக்கல. we are not consumers, we are producers. நாம் வாங்குவதற்காக அல்ல, கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். நிச்சயமாகவே இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசியிருந்தாங்கன்னா உங்களை அர்ப்பணிங்க தேவனுடைய வேலைக்கென்று. நீங்கள் பெருசாக எங்கெங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சந்திக்கிற நபரில் இயேசு நல்லவர்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. நீங்கள் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க. அவங்க கெட்ட வழியில் போயிட்டுருக்கிறாங்க. 5வது 6வது படிக்கிற பையன்லாம் சிகரெட் பிடிக்கிறான். 10வது படிக்கிற பையன் சாராயம் குடிக்கிறான். 12வது படிக்கிற பையன் பிள்ளைங்களை இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறான். உங்கள் கண்முன்னாடி இந்த சந்ததி அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்ததிக்காக யார் நிற்கிறா? இந்த சந்ததிக்காக யார் மேலே கரிசனம் இருக்குது? நம்ம கரிசனம் வச்சிருக்கிறோமா, இல்லை நம்மள அதை ஒரு நியூஸாக பார்க்குறோமா? தேவன் உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா 24:15 விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா?
நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எஸ் லார்ட், நல்ல காலை வேளையில எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தருகிற ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த வாழ்க்கையில் எனக்கு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை முற்றிலுமாய் தருகிறப்பா. ஹalleluya hallelujah 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 ஷகரா கரா பாபா பாபா பாரா. என்னுடைய வாழ்க்கை நிலை மாறட்டும். Let my life change, oh Father. என்னுடைய வாழ்க்கை மாறுவதாக. ஹalleluya. குடும்பத்தில் மாற்றம் வரட்டும், என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தகப்பனை என்னை பலப்படுத்துங்க. நான் காண்கிற ஒவ்வொரு நபர்களையும் தகப்பனை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களாய் பார்க்க என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. I have decided, நான் உம்மை பின்தொடரும்படியாக, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னை முழுவதுமாய் தருகிற ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஐயா, உம்மைத்தான். சொல்ல முடியுமா நம்மால? உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஐயா, உம்மைத்தான். பலியாகி என்னை மீட்டீரே, அன்று பலியாகி பரலோகம் திறந்தீரையா, பரலோகம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும். எஸ் ஃபாதர், ஓடி ஓடி ஷகரகரபபரா அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் என் தேச எல்லையெங்கோ அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லையெங்கோ. என் கண்ணால பார்க்கணும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் என் தேவனாகிய ஆண்டவரை உயர்த்துவதை நான் பார்க்க வேண்டும். வறுமை எல்லாம் ஆமென் ஆண்டவரே. என் தேசத்தில் மாற்றம் உண்டாகட்டும், அது என் மூலமாக துவங்கட்டும் ஆண்டவரே. ஆமென் க்ளோரி. வன்முறை எல்லாம் ஒழியணும் எஜமானனே, எஜமானனே. என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோமே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல
அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய நிறைவான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வாழ தேவரீர் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஆத்தும பாரம் ஊற்றப்படுவதாக. எஸ், எங்கள் இருதயத்தை நாங்கள் எம்டி ஆக்குற ஆண்டவரே, அதில் உம்முடைய பாரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுவதாக. என் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், என் நிமித்தமாக அநேக 1000 ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரே மெய்யான தேவன், அவரே ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.